ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம், இப்போ கன்றாவியான சம்பவம். என்னையா இவ்வளோ கீழ்மட்டமாக இறங்குவாங்க ஒரு சில பேர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் அருண் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வந்துட்டு இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிறதுக்கு பண்ணுறாரா, இல்லை அவர்கிட்ட இருக்கிற அதாவது முத்து மேலே இருக்கிற வன்மத்தை கக்குறாரா அப்படின்ற விஷயங்களே தெரியல. ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு, பாவமாகவும் இருக்குது. ஒரே நாளில் வந்துட்டு அவருடைய ஓட்டு இதெல்லாம் வந்துட்டு இறங்கிடுமோன்னு பரிதாபமாக இருக்குது. இப்போ ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அதை வந்து ஜெஃப்ரி வந்து சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது. என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு ரெஸ்ட் ரூம் வந்திருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு மேனேஜர்ஸ்கில் கேட்டுட்டு தான் போகணும். உள்ளே தண்ணி வர்றதுக்கு அங்கே வந்துட்டு சைக்கிளிங் பெடலிங் பண்ணால் தான் உள்ளே தண்ணி வரும். ஸோ அதுக்கு வந்துட்டு மேனேஜர்ஸ் கிட்ட கேட்பாங்க. மேனேஜர்ஸ் வந்து அங்கே சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒருத்தர் நியமனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க உள்ளே போகணும். இதுதான் கான்செப்ட், இதுதான் ரூல். பட் இவர் என்ன பண்ணியிருக்காரு, சத்யா உட்கார வச்சுட்டு வந்து இங்கே சொல்லிவிட்டு அவரே அசைன்மெண்ட்டு போயிருக்காரு போலக்கு. அதை வந்து முத்துக்குமரன் போய் தட்டி கேட்டிருக்காரு. அந்த டைம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னதுக்கு, இது வரும்போது தான் நாங்கள் அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே, இது வரும்போது தான் நம்ம இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு பின்னாடி நம்மளுக்கு வரும் பாருங்கள் இயற்கை உபாதை, அதை வந்துட்டு செய்கையில் காமிச்சு அசிங்கம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அப்படியே ட்விஸ்டர்ன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இயற்கை உபாதைக்கு கூட வந்து உங்கள்கிட்ட வந்து நாங்கள் கெஞ்சனமான்னு சொல்லி மாற்றி, என்ன ஒரு டேலண்ட்டு தெரியுங்களா அருண். ட்விஸ்டிங் அவ்வளோ அழகாக பண்ணுறாருங்க, நம்புகிற மாதிரியே பண்ணுறாருங்க. இதில் இப்போ முத்துக்குமரன் கூட எல்லாருமே மேனேஜர்ஸாக இருக்கிறதுனால எல்லாம் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இல்லைனா இது அப்படியே வேறு மாதிரி போயிருக்கும் போல இருக்குது. ஆனாலும் எனக்கு இதில் ஒரு வருத்தம் என்னென்னா, ஜெஃப்ரி பேசுகிறாரு, சௌந்தர்யா பேசுகிறாங்க, ஜாக்லின் பேசுகிறாரு, மஞ்சரி பேசுகிறாங்க, முத்துக்குமரன் முதலேருந்தே பேசிகிட்டு இருக்காப்புல. இந்த தர்ஷிகாவும் தீபக்கும் இந்த விஷால் இவங்க கூட ஏதோ ஒன்று மண்டையாட்டுறாங்க. இவர் படுத்தே விட்டார் விஜய் விஷால். என்ன டேஷ்க்கு இவரெலாம் வந்து மேனேஜராக உள்ளே போட்டாங்கன்னு தெரியல. அழகாக அங்கே இருக்கிற அருணத்துக்கு போட்டதாக கூட நேரம் ஃபயராக வெடிச்சிருக்கோம். இல்லைனா பவித்ராவத்துக்கு இந்த பக்கம் போட்டதாக கூட ஏதோ அந்த பொண்ணு ட்ரை பண்ணியிருக்கோம். இல்லை ராணுவ போட்டதாக கூட ராணுவ வேலைக்கு போக மாட்டார், சத்தியம் வேலைக்கு போக மாட்டார். இன்னத்தை சொல்கிறதுனே சத்தியமாக எனக்கு புரியலைங்க. ஒரு டாஸ்க்குக்காக ஒரு கேமில் ஒருத்தங்களை வந்து கலாய்க்கிறதுக்காக இவ்வளோ மட்டமாக பண்ணுவாங்களா? இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து சீரியலில் ஹீரோவாக பார்த்துருக்கோம். அவ்வளோ டீசெண்டாக ஒரு டாக்டர் வேறு இடத்துல வந்த ஒரு ஆள் இப்படி வந்து பின்னாடி கை காமிச்சு இது வரும்போது தான் அப்போ போகும் அப்படின்னா, அதாவது இவர் வந்து முத்துக்குமரனை வந்து கலாய்க்கிறாராம் அப்படின்னு நினச்சிட்டு அவரே வந்து அவரோட கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறாரு. இதுதான் அங்கே வந்துட்டு வெடிக்குது. இதை வேறு ஒரு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வந்துட்டார் நம்ம ஆள் மங்களம் சார். வந்துட்டு ஐயோ தண்டக்கர்மமாக இருக்காருங்க. உண்மையிலே ஒன்றுமே புரிய மாட்டேது அவருக்கு. வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண, அதாவது அவர் அந்த டீமில் இருக்கிறதுனால அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு தெரியல. இங்கே வந்துட்டு இயற்கை உபாதைக்கெலாம் நீங்கள் கொஞ்சம் அனுப்பலாமே, ஏங்க யாருமே தடுக்கலங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கில் டென்ஷன் ஆகிட்டாங்க. யாருங்க முதல்ல சொன்னது உங்களுக்கு தடுக்கலன்னு அப்படி கத்துறாங்க. ஏன்னா அவங்க சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரி அங்கே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் ஒரு நம்பி பக்கத்துலேயே இருந்து பார்க்குறாரு, அதையும் நம்பி இங்கே வந்து பேசுகிறாருப்பாங்க. என்னத்த சொல்லுவீங்க? சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி இவ்வளவு கேவலமாக அந்த மார்க்கிங் பண்ணுற விஷயங்கள் இன்னுமே வந்து தொடர்ந்து அதிகப்படியாக செய்கிறாரு அருண். ஏற்கனவே வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துருந்தார், வார்னிங் மாதிரி, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா நான் கார்டு கொடுக்க ரெடியாக இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். இவர் பண்ணுறதை பார்த்தா இவரே கார்டு வாங்கிட்டு போயிடுவார் போல இருக்குது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அருண் வந்துட்டு டாப் 5ல் வர வேண்டிய ஒரு ஆளாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த விஷயங்கள் பற்றி என்ன தோணுதுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டு தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.